புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. இந்த காணொலிக்குள்ள போவதற்கு முன்பாக வழக்கம் போல நண்பர்களுக்கு ரெண்டு விஷயம் ஞாபகப்படுத்திடுங்க. சப்ஸ்கிரைப் நண்பர்கள் யார் யார் பண்ணாம இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இரண்டாவது டிஸ்க்ளைமர், இந்த காணொலிக்குள்ள வருகின்ற சொல்லப்படுகின்ற விஷயங்கள் செய்திகள் அனைத்தும் நாட்டில் நடந்தவை, நடந்து கொண்டிருப்பவை, இருக்கிற விஷயங்கள் ஆதாரங்களின் அடிப்படையில் அப்படியே கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கின்றது டிஸ்க்ளைமருக்காக சொல்லிடுறோம். ஐயோ என்னையா இது, இந்த மாதிரி அக்கர்ம அநியாயம் பண்றார் ராகுல் காந்தி அவர்கள். என்னதுங்க, மகாராஷ்டிரா மாநில தேர்தல் முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லி வீடியோ எல்லாம் கேட்கறாரு. என்ன வீடியோங்க? வாக்குச்சாவடியில ஓட்டு பதிவு நடந்தது இல்லைங்களா, அது சம்பந்தமான வீடியோ எல்லாம் கேட்கறாரு. கேட்டா கொடுக்க வேண்டியதானே, கொடுக்க கூடாது. பெண்கள் வீடியோ எல்லாம் கேட்கறாரு, ஓட்டு போடுற வீடியோவை. அக்கரம் அநியாயமா இருக்கு. ராகுல் காந்தி அவர்கள் கேட்கிற வீடியோல பாத்தீங்கன்னா பெண்கள் ஓட்டு போட்ட வீடியோ எல்லாம் இருக்கு. கொஞ்சம் கூட பெண்களுக்கு என்று ஒரு பிரைவசி இருக்க கூடாதா? தாய்மார்கள், மகள்கள், மருமகள்கள் இவங்கெல்லாம் போட்ட ஓட்டு வீடியோ பதிவா கேட்கிறாரே ராகுல் காந்தி அவர்கள். இது எப்படி எங்களால் கொடுக்க முடியும்? இது முழுக்க முழுக்க முற்றிலும் பெண்களோட பிரைவசி அழிக்கக்கூடிய வகையிலான வேலையை தான் ராகுல் காந்தி அவர்கள் பார்ப்பதை போல தோன்றுகிறது. எப்படிங்க பெண்கள் வாக்குச்சாவடியில் நின்று ஓட்டுப்பதிவு செய்த வீடியோ அடங்கிய வீடியோவை எப்படிங்க கொடுக்க முடியும்? தலைமை தேர்தல் ஆணையர் தியானேஷ் குமார் அவர்கள் பிரஸ் மீட்ல தெரிவித்தது. क्या अपनी माताओं, बहुओं, बेटियों सहित किसी भी मतदाता की सीसीटीवी वीडियो चुनाव आयोग को साझा करनी चाहिए क्या? பெண்கள் ஓட்டு போட்ட வீடியோ எல்லாம் கேட்கிறாரு ராகுல் காந்தி அவர்கள். இது தப்பு இல்லைங்களா அப்படின்னு தலைமை தேர்தல் ஆணையர் இதை போல கேட்கறத பார்க்கும்போது கவுண்டமணி ரிக்ஷா மாமா காமெடி தான் ஞாபகத்துக்கு வருது. அந்த மாதிரி தான் இருக்குது. ஐயோ பார்த்துட்டானே பார்த்துட்டானே பார்த்துட்டானேன்னு கவுண்டமணி கத்தின்னு ஓடுற மாதிரி தான். ஐயோ பெண்கள் வீடியோ எல்லாம் கேட்கிறாரு ராகுல் காந்தி அவர். ஓட்டு போட்ட பெண்கள் வீடியோவை கேட்டு அசிங்கப்படுத்துறாரு அப்படின்னு கதற மாதிரி இல்லைங்க. குறிப்பிட்ட பல தொகுதிகளில் ஏராளமான வாக்குச்சாவடிகளில் எப்படி வாக்குப்பதிவு முடியும் சற்று நேரத்திற்கு முன்பாக, அதாவது 5 மணி அளவில் திடீரென்று குப்புன்னு கும்பலா கூட்டமாக வந்து வாக்குப்பதிவு நடைபெற்றதுன்னு சொல்லும் போது, அப்ப அந்த நேரத்தில் திடீரென்று வாக்குப்பதிவு முடிய கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக கும்பலாக கூட்டமாக கொத்தாக வந்து வாக்குப்பதிவு செய்த அவர்கள் யாருன்ட்டு தெரிந்து கொள்வதற்காக தான் வீடியோ கேட்டாரு. வாக்குச்சாவடிகளில் சிசிடிவி புட்டேஜ், வாக்குப்பதிவு நடைபெறும் போது வாக்குச்சாவடிகளில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி வாயிலாக பதிவான காட்சி கொடுப்பதற்கு எந்தெந்த வகையிலயோ பாருங்க ஏதோ சொல்லி சமாளிச்சு பார்த்தாங்க, முடியல. வேற வழி இல்லாம கொடுத்தே தீரணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நகரும் போது டக்குன்னு பாருங்க பெண்கள் பாதுகாப்பு, பெண்களுக்கு என்று இருக்கிற பிரைவசியை ராகுல் காந்தி அவர்கள் குலைக்க பார்க்கிறாருன்ட்டு வேற மாதிரி திசை திருப்புறாரு. இப்ப வாக்குப்பதிவு என்பது வாக்குச்சாவடிகளில் தான் நீங்கள் நடத்துகிறீர்கள், குளியல் அறைக்குள் நீங்கள் நடத்தவில்லை என்று நான் நம்புகிறேன். எதுங்க என்னங்க ஏழமா பேசுறீங்க? நாங்க சொல்லுங்க. தலைமை தேர்தல் ஆணையர் தியானேஷ்குமார் அவர்கள் இதை போன்ற ஒரு விஷயத்தை தெரிவித்த பிறகு கர்நாடகா மாநில காங்கிரஸ் கட்சியோட செய்தி தொடர்பாளர் அனில்குமார் என்பவர் கேட்டிருக்காரு, நீங்க வாக்குச்சாவடியில் தான் வாக்குப்பதிவு நடத்துகிறீர்கள், குளியல் அறைக்குள் நீங்கள் வாக்குப்பதிவு நடத்தவில்லை என்பதை நாங்கள் நம்புகிறோம் என்று. ஏங்க என்னங்க இது? காங்கிரஸ் கட்சியோட செய்தி தொடர்பாளராக இருக்கட்டும் அனில்குமார் என்பவர், அதுக்காக இந்த மாதிரிலாம் கேட்காதா, தப்பாச்சே அப்படின்னு யாராவது கேட்டா, இப்போ அவரு கேட்கறது தப்புன்னு சொன்னா அப்ப தியானேஷ்குமார் அவர்கள் சொன்னது நியாயம் தானுங்களா? அதே மாதிரிதான் அனில்குமார் அவர்கள் கேட்ட அதே கேள்வியைத்தான் பாருங்க பிரகாஷ் ராஜ் அவர்களும் முன்வைத்திருப்பது. வாக்குச்சாவடி என்பது வாக்குப்பதிவு நடைபெறும் இடம் மட்டும்தான், அது உடைமாற்றும் அறை அல்ல. நீங்க கேட்கிற சிசிடிவி புட்டேஜ் நாங்க கொடுக்கணுமா உங்க சௌகரியத்துக்கு? தாய்மார்கள், மகள்கள், மருமகள்கள் வாக்குப்பதிவு செய்த அந்த புட்டேஜ் நாங்க உங்களுக்கு கொடுக்கணுமா? கொடுக்க முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு வாக்குச்சாவடி ஒன்றும் உடை மாற்றும் அறை அல்லவே. வெளிப்படைத்தன்மை வேண்டும் என்பதற்காகத்தான் ராகுல் காந்தி அவர்கள் சிசிடிவி புட்டேஜை கேட்கிறாரு. ஆனால் அதை விட்டுவிட்டு என்னென்னமோ சாக்கு போக்கு சொல்லி தட்டி கழிப்பதை பார்க்கும்போது இதற்கு பின்னணியில் ஏதோ ஒண்ணு இருக்குன்னு தோணும் இல்லைங்களா? தோணும், கண்டிப்பா தோணும். இந்த பெண்கள் பிரைவசி சம்பந்தப்பட்ட விஷயத்தை அடுத்து பார்க்கலாம் தொடர்ச்சியாக. அதற்கு நடுவே இவிஎம், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், வாக்குப்பதிவு நடைபெற்ற இடத்தில் பதிவு செய்யப்பட்ட சிசிடிவி புட்டேஜ் நாங்க கொடுக்க முடியாதுன்னு என்னென்னமோ சாக்கு போக்கு சொல்லி தட்டி கழிக்கிற இந்த விஷயத்துக்கு பின்னாடி என்ன மர்மம் இருக்குன்ட்டு வேற யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ஹரியானா மாநிலத்தில் நடந்த பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷனே அதற்கு சாட்சி. இவிஎம் வழியாக பதிவு செய்யும் ஓட்டுப்பதிவுல எந்த ஒரு தில்லுமுள்ளு எல்லாம் பண்ண முடியாதுங்க. சும்மா ராகுல் காந்தி அவர்களும் எதிர்கட்சியும் தேவையில்லாத பொருள் எல்லாம் கலப்பினுங்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் இவிஎம் மூலமாகத்தான் பிஸ்கெட் ஜேபி கட்சி ஜெயிச்சது, மோடி அவர்கள் ஜெயிச்சாருன்னு பொய்யா பேசுகிறாங்க.
இவிஎம்ல ஓட்டு தில்லுமுள்ளு பண்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்ட்டு இதனால் வரை மறுத்து கொண்டிருந்தார்கள் இல்லையா? அதற்கு பாருங்க, ஒட்டுமொத்தமாகவே ஹரியானா மாநிலம் முடியும்னு சொல்லியிருக்கு. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் நீண்ட நெடிய சட்ட போராட்டத்திற்கு பிறகு ஹரியானா மாநிலத்தில் நடைபெற்ற பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷனுக்கு பின்னணியில் இருக்கிற மோசடி பாருங்க உச்ச நீதிமன்றம் வாயிலாக வெளிவந்திருக்கு. 2022ஆம் ஆண்டில் ஹரியானா மாநிலத்தில் நடைபெற்று முடிந்த பஞ்சாயத்து போர்டு தேர்தலில் ஃபர்ஸ்ட் ஜெயித்தது குல்தீப் சிங் சொல்லி தான் அறிவிச்சாங்க. மோஹித் குமார் என்பவர் அந்த வெற்றியை எதிர்த்து பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றத்தில் சட்ட போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் அங்கெல்லாம் பாருங்க, குல்தீப் சிங்குக்கு ஆதரவாக வழக்குகள் தீர்ப்பு வர அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் அப்பீல் பண்றாரு மோஹித் குமார் என்பவர். கடைசியில உச்ச நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு வந்ததுன்னா, ஏங்க ஒன்னும் தில்லுமுல் நடக்கலன்னு சொல்றீங்க இல்லைங்களா, ரீகவுண்டிங் பண்ணதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைங்க? மறு வாக்கு எண்ணிக்கை இந்த நீதிமன்றத்தின் முன்னிலையில் எங்கள் கண்களுக்கு முன்பாகவே அந்த இவிஎம் மிஷின்ல பதிவு செய்யப்பட்ட வாக்குகளை கவுண்டிங் பண்ணுங்க, ரீகவுண்டிங் பண்ணுங்க. மறு எண்ணிக்கை நடைபெறும் போது ஓகே குல்தீப் சிங் வெற்றி பெற்றார் சொல்லும் போது அவரே வெற்றியை வச்சு போட்ட தப்பு கிடையாதுன்னு சொல்லி என்ன சொல்றாங்க, உச்ச நீதிமன்றத்தின் முன்பாக இவிஎம்மில் பதிவான வாக்குப்பதிவை மறு எண்ணிக்கை நடைபெறும் போது பாருங்க அங்க ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துனுக்குது. குல்தீப் சிங் வெற்றி பெற்றதாக அறிவிச்சாங்க இல்லைங்களா, ஆனால் உண்மையில் வெற்றி பெற்றது மோஹித் குமார் என்பவர். மறு வாக்கு எண்ணிக்கை நடைபெற்ற அந்த இடத்தில் பாருங்க, குல்தீப் சிங் வாங்கிய வாக்குகளை விட 51 வாக்குகள் அதிகமாக மோஹித் குமார் என்பவர் வாங்கியிருக்காரு. இது எப்படி இருக்கு? இவிஎம் மூலமாக ஓட்டு தில்லுமுல்லாம் பண்ணவே முடியாதுங்க, அது மிஷினுங்க. எதிர்கட்சி தொடர்ந்து தோல்வியை தழுவி கொண்டிருக்கும் அந்த வைத்தச்சல் காரணமாக மக்கள் கிட்ட ஓட்டு வாங்கி ஜெயிக்க முடியல அப்படின்ற ஒரு பொறாமை காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக எப்ப பார்த்தாலும் மிஷின் மேலேயே பழி தூக்கி போட்டுன்னு சொன்னேன். உருட்டு பாருங்க, ஒட்டுமொத்தமா உடையுது உச்ச நீதிமன்றத்திற்கு முன்பாக. இது எப்படி 2022ஆம் ஆண்டில் ஹரியானா மாநிலத்தில் நடந்த பஞ்சாயத்து போர்டு தேர்தல் சமயத்தில் பதிவான இவிஎம் மூலமாக பதிவான வாக்குகளை எண்ணி குல்தீப் சிங் ஜெயிச்சதாக அறிவிக்கிறாங்க. அதே இவிஎம்ல பதிவான வாக்குகளை 3 ஆண்டுகள் கழித்து உச்ச நீதிமன்றத்தின் முன்பாக மறு எண்ணிக்கை நடைபெற்ற அந்த இடத்தில் எப்படி குல்தீப் சிங் வாங்கிய வாக்குகளை காட்டிலும் மோஹித் குமார் என்பவர் 51 வாக்குகள் அதிகமாக வாங்கியிருக்காரு. உண்மையில் வெற்றி பெற்றவர் ஒருவர், ஆனால் வெற்றி பெற்றதாக தோற்று போனவரை அறிவிப்பதன் காரணம் என்ன? இதற்கு பின்னணியில் யார் இருக்கிறாங்கன்ட்டு சொல்லணும் இல்லைங்களா? ஏன்னா நீ இலையிடுனா நீ ஏன்பா தலையை என்று அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா? கிட்டத்தட்ட அதே கணக்குல தான் பாருங்க இருக்கு தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் என்பது அது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, அது யாருடைய கட்டுப்பாட்டிலும் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, அப்போ வென்றவர் ஜெயித்தவர் ஒருவர் இருக்க தோற்று போனவரை இவர் ஜெயிச்சுட்டார்னு அறிவிக்க வேண்டிய காரணம் என்ன? நம்ம வேலை என்னங்க, இலையை எடுப்பது. அதை விட்டு தலையை எண்ண வேண்டிய அவசியம் என்ன? அப்படி தலையை என்ன சொல்லி யார் சொல்றது? அதே மாதிரி இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மூலமாக எந்த ஒரு ஓட்டு தில்லுமுள்ளு பண்ண முடியாது சொல்லி இந்த எல்லா கதைகளும் பாருங்க ஒட்டு மொத்தமா இன்னைக்கு ஹரியானா தேர்தல் நடைபெற்ற அந்த மறுவாக்கு எண்ணிக்கையில் நடைபெற்ற அந்த செகண்டே உடஞ்சு போச்சு. இவிஎம் மூலமாக கண்டிப்பாக ஓட்டு தில்லுமுள்ளுகள் எண்ணிக்கையில் செய்ய முடியும் என்று. அப்ப நம்ம எல்லாரும் யோசிக்கணும், நாடு முழுக்க இந்த பீகார் தேர்தலில் என்னென்ன தில்லுமுள்ளு நடந்திருக்கும், 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் இதன் மூலமாக இவிஎம் மூலமாக என்னென்ன தில்லுமுள்ளு பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? ஒரு பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன்லயே மறு எண்ணிக்கை நடைபெற்ற இடத்தில் பாருங்க இதே போல வெற்றியே மாறும் சொல்லும் போது ஒட்டுமொத்தமா நம்ம நாடு முழுக்க நடைபெற்ற தேர்தலில் என்னென்ன வாக்குப்பதிவுகள் நடைபெற்றது அப்படின்ற ஒரு விஷயத்தை மறு எண்ணிக்கை நடைபெறுவதன் மூலமாக எப்படி எல்லாம் வெற்றி மாறும், யார் யார் இப்ப இருக்கிற பதவியில இருந்து தூக்கி எறியப்பட்டு அந்த இடத்துக்கு வேற யார் யார் வருவாங்க, அந்த பயத்தின் காரணமாகத்தான் பாருங்க பிரஸ் மீட்ல தலைமை தேர்தல் ஆணையர் என்ன பேசுறதுன்னு தெரியாத ஒரு குழப்பத்துல இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. அப்படிங்களா? வாக்குச்சாவடியில் தாய்மார்கள் வந்து ஓட்டு பதிவு செய்த அந்த வீடியோ எல்லாம் கேட்கறாங்களே, பெண்களுக்கு என்று பிரைவசி கிடையாதா அப்படின்னு கேட்கறாரு இல்லைங்களா? அப்ப இந்த வீடியோ பாருங்க. அதாவது பாருங்க, பெண்களோட பிரைவசி கெடுக்கிறாரே ராகுல் காந்தி அவர்கள், பெண்களோட ஓட்டுப்பதிவு வீடியோ எல்லாம் கேட்கிறாரே அப்படின்னு இப்ப கதறாங்களே. அப்ப வாக்குப்பதிவு நடைபெற்ற இடத்தில் இப்போ இதெல்லாம் பண்றது நியாயங்களா? நம்ம கண்ணுக்கு இவங்க எல்லாம் பெண்களா தெரியலீங்களா? வாக்குப்பதிவு நடைபெறுகிற இடத்தில் இதே போல புர்கா எல்லாம் போட்டு வரும்பொழுது செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னா தனியா கூட்டு போய் செக் பண்ணுங்க. ஆனால் அதை விட்டு எல்லோரும் முன்னிலையில் பொது வழியில் தானே பாருங்க, என்னமா ஓட்டு போட வந்திருக்கீங்களா, எங்க ஃபேஸ் ஓபன் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்றது எந்த வகையான பிரைவசிங்க இது? அதே மாதிரிதான் ஐயோ பார்த்துட்டான் கவுண்டமணி கதறாரு பாருங்க ஒரு ஆபீசர். ஐயோ பெண்கள் ஓட்டு போடுற இடத்துல சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கேட்கறாங்களே அப்படின்னு சொல்லி. அப்போ
பெண்களுக்கென்று தனி பிரைவசி இருக்குன்னு சொல்லும் பொழுது எதற்காக வாக்குச்சாவடியில் பெண்கள் வாக்குப்பதிவு நடைபெறும் பொழுது சிசிடிவி வச்சிருக்கீங்க? பெண்களிடம் முன்னாடியே அனுமதி பெற்றுதான் வாக்குச்சாவடியில் சிசிடிவி பொருத்தப்பட்டிருக்கா? சிசிடிவி புட்டேஜ கொடுக்க கூடாது என்பதற்காக வேற ஏதாவது காரணங்கள் சொல்லி தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஆனா பாருங்க, இன்றைக்கு நாடே ஒட்டுமொத்தமா கேலி கிண்டல் நக்கல் செய்யக்கூடிய வகையிலான ட்ரோல் மெட்டீரியல் நிக்கிறாரு பாருங்க இந்த ஆபீசர். அதுவும் என்ன மாதிரிங்க, விவேக் நடுராத்திரில போன் பண்ணி கேட்பார் இல்லைங்களா, எனக்கு ஒரு டவுட், என்னப்பா சொல்லுப்பா, நீங்க வெறும் தாசா இல்ல லார்டு லபகதாசான்ட்டு? கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் பாருங்க, நீங்க வெறும் தேர்தல் ஆணையரா இல்ல பாருங்க பிஸ்கெட் ஜேபி கட்சியோட ஆணையரா அப்படின்ட்டு. இதெல்லாம் நாங்களாம் எதுவும் இட்டு கட்டி கற்பனை பண்ணி ஒண்ணுக்கு ரெண்டா எதுவும் சொல்லலங்க, எங்ககிட்ட சண்டைக்கு வந்துடாதீங்க. இன்றைக்கு நாடு முழுக்க மிகப்பெரிய அளவுல ட்ரோல் மெட்டீரியலா சோசியல் மீடியால மாறி இருக்கிற அளவுக்கு உண்டான பதில் அவரா சொல்லி மாட்டிருக்காருங்க. அதனாலதான் பிரகாஷ் ராஜ் அவர்கள் ஒரு பக்கம் அது என்ன ஓட்டு போடுற இடமா இல்ல உடைமாற்றும் இடமான்னு கேட்கிறாரு. இன்னொரு பக்கம் கர்நாடக மாநில காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் அனில்குமார் கேட்டாரு, வாக்குச்சாவடியில் தான் நீங்க ஓட்டுப்பதிவு நடத்துறீங்க, குளியல் அறைக்குள் நடத்தவில்லை என்று நம்புகிறேன் என்று. அவ்வளவு எங்க பெண்கள் ஓட்டு போடுற வீடியோ எல்லாம் கேட்கிறாரு ராகுல் காந்தி அவர்கள். பெண்களுக்கு என்று பிரைவசி கிடையாதுன்னு கேட்கறாங்க இல்லைங்களா? இன்றைக்கு ரொம்ப தாய்மார்கள் மேல அக்கறை கொண்டு நாடு முழுக்க நீட்டு தேர்வு நடைபெறுகிற இடத்தில் மாணவிகளை எப்படி நடத்துறாங்க? வளர்ந்த நாடுகள்ல கூட மூக்குத்தி வாயிலாக கேமரா வைத்து கொண்டிருக்க முடியுமா அப்படின்ட்டு அவங்களே கேட்பாங்க. என்னப்பா மூக்குத்தில கேமராவா, ரொம்ப பயங்கரமாகுது, வளர்ந்த நாடு எங்ககிட்டவே அந்த கேமரா எல்லாம் இல்லீங்களே, உங்க நாட்டுல வந்துச்சா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவிலான மூக்குத்தி கேமரா. மூக்குத்தில பிட் அடிக்க முடியுமான்னு கேக்குறாங்க. மூக்குத்தில பிட் அடிக்க முடியாது, ஆனால் கேமரா ஃபிக்ஸ் பண்ண முடியும்ல. மூக்குத்தில கேமரா, கம்மல்ல கேமரா, மெட்டில கேமரா, செயின்ல கேமரா, என்னென்னமோ எதுலயோ கேமரா இருக்குன்னு அதையெல்லாம் கட்டினது போதாதுன்னு சொல்லி என்னப்பா ஷர்ட்ல பட்டன் போடக்கூடாதுன்னு சொல்லிக்குமே, பட்டன் கேமரா கொண்டு வந்தீங்கன்னா என்ன, எப்படி பட்டனை கட்டுங்க? இல்லங்க எல்லாமே பட்டனா தான், மொத்த பட்டனையும் கட் பண்ணீங்கன்னா ட்ரெஸ்ஸே காண்டிடுமே அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, போய் எல்லா பட்டனையும் ஒண்ணு கழட்டி கொடுங்க, அப்படி இல்லைன்னா புது ட்ரெஸ் மாட்டிட்டு வாங்கன்ட்டு மாணவிகளை பார்த்து கேட்கும் போது அந்த இடத்துல பெண்களுக்கு என்று இருக்கிற பிரைவசி யார் கண்ணுக்கு தெரியலீங்களோ, இதெல்லாம் நம்ம கண்களுக்கு தெரியாது. அனைவர் முன்னிலையில் பெண்கள் மாணவிகளை எந்த அளவுக்கு மோசமா நடத்த முடியுமோ அந்த அளவுக்கு மோசமா நடத்துற அந்த இடத்துல பாருங்க பெண்கள் பிரைவசி அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. இதே பாருங்க வாக்குச்சாவடியில் ஓட்டு போட்ட வீடியோவை கேட்டா ஐயோ, தாய்மார்களும் மகள்களும் மருமகள்களும் ஓட்டு போட்ட வீடியோவை ராகுல் காந்தி அவர்கள் கேட்கிறாரே அப்படின்னு அந்த இடத்துல பாருங்க பெண்கள் பிரைவசி வந்துடும். சரி, இது ஒரு ஓரமாகட்டும். அடுத்து ஜீரோ. என்னங்க ராகுல் காந்தி அவர்கள் எப்ப பார்த்தாலும் ஜீரோ எல்லாம் அட்ரஸ்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்கு, ஜீரோன்ற ஒரு நம்பரா அப்படின்னு கேட்கிறாரு. ஏங்க அந்த ஜீரோவுக்கு பின்னணியில் இருக்கிற உண்மை என்னன்னு தெரியுமா? அவங்க எல்லாம் போலி வாக்காளர்கள் கிடையாது, டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் கிடையாது, அவங்க எல்லாம் தெருக்களில் வசிப்பவர்கள். इसी तरीके से जिन लोगों के पास घर नहीं होता, आप लोग भाग्यवान हैं। कई लोगों के पास घर नहीं होता लेकिन उसका नाम भी मतदाता सूची में होता है, और उसका पता क्या दिया जाता है? उसका पता वो जगह दी जाती है जहां वो व्यक्ति रात को सोने आता है, कई बार सड़क के किनारे, कई बार पुल के नीचे, या कई बार लैंप पोस्ट के किनारे। तो फिर अगर ये कहा जाए कि वो फर्जी मतदाता है, ये हमारे गरीब मतदाताओं, बहनों, भाइयों और बुजुर्गों के साथ एक बहुत बड़ा खिलवाड़ है. இதையும் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அவர்கள் தான் சொல்றாரு. ஒரு ஓட்டை கூட மிஸ் பண்ண கூடாது, தவறவிடக் கூடாது என்கின்ற ஒரே ஒரு நல்ல எண்ணத்துக்காக தெருக்களில் வசிப்பவர்களுக்கு கூட பாருங்க நாங்க வாக்குரிமை வழங்கியிருக்கோம், ஓட்டுரிமை கொடுத்திருக்கோம். தெருக்களில் வசிப்பவர்களுக்கு வீடு ஏது, அவங்களோட வீட்டு எண்ணை எப்படி நாங்க பதிவு பண்ண முடியும்? சோ ஜீரோ தான் பதிவு பண்ண முடியும். சோ ஜீரோ எண் அப்படின்னு பதிவு செய்யப்பட்ட அவர்கள் போலி வாக்காளர்கள் என்று ராகுல் காந்தி அவர்கள் கொச்சைப்படுத்துறாரு. அவங்கெல்லாம் தெருக்களில் வசிப்பவர்கள் அப்படிங்களா? அவங்கெல்லாம் எங்க தெருக்களில் வசிக்க வேண்டும்? ஏன்னா காங்கிரஸ் கட்சி ஆட்சி பண்ணி 50-60 வருஷமா நாட்டை கெடுத்து குடிச்சலாக்கி வச்சுட்டாங்க, ஏழைகள் அதிகமா உருவாக்கி வச்சுட்டாங்க, வறுமை நம்ம நாட்டுல அதிகமா நிறைஞ்சு போச்சு. ஆனா மோடி அவர்கள் அப்படி அல்ல. அவர் 2014 ஆட்சிக்கு வந்து 2025 இந்த 11 ஆண்டு காலத்தில் வறுமை என்பதே நம்ம நாட்டுல கிடையாது. நாங்க சொல்லுங்க, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்தது, மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நம்ம நாட்டில் இருந்த வறுமை ஒட்டுமொத்தமா ஒழிஞ்சு போச்சு. ஆனா எப்ப பார்த்தாலும் இந்த GHI குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் தான் எப்ப பார்த்தாலும் பொய்யா பேசினுக்கிறாங்க. பசி பட்னி வறுமையில் இருக்காங்கன்னு சொல்லி, வறுமை என்பதே நம்ம ஆட்சியில் கிடையாதுன்ட்டு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னது. அதே மாதிரி வீடு, மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு வழங்கிய மோடி வீடு, அந்த மோடி வீடு திட்டத்தின் கீழ் எல்லாருக்கும் பாருங்க வீடு கொடுத்தாச்சு.
நம்ம நாட்டுல வீடு இல்லாதவங்களே கிடையாது, வீடு இல்லாத ஏழைகளே கிடையாது. எல்லாரும் நாங்க வீடை கொடுத்துட்டோம்னு சொன்ன பிறகும் கூட அவங்க எல்லாம் எங்க தெருக்களில் வசிக்க வேண்டும். வீடு இல்லாம தெருக்களில் வசித்த காரணத்தினால்தான் பாருங்க அவங்களுக்கு முகவரி இல்லாமல் 0 அப்படின்ற ஒரு நம்பரை போட்டு பதிவு பண்ணி வைத்ததாக தேர்தல் ஆணையர் சொல்றாரு. மோடி அவர்கள் ஆட்சியின் கீழ் வறுமை ஒழிந்த பிறகு, மோடி அவர்கள் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் மோடி வீடு வழங்கிய பிறகு வறுமையோடு வீடு இல்லாம எதற்காக இவங்க எல்லாம் தெருக்கல்ல வசிக்கணும் அப்படின்ட்டு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை தெளிவா சொல்லுங்க. 100 கணக்கில் கிடையாதுங்க, 1000 கணக்கில் கிடையாதுங்க, லட்சக்கணக்கான எண்ணிக்கை அளவிலான 0 எண்களை கொண்டு பதிவு செய்யப்பட்ட வாக்காளர் பட்டியலில் எப்படிங்கன்னு கேட்டா அது 0ன்றது தெருக்களில் வசிப்பவர்கள் அப்படின்னு சப்பக்கட்டு கட்டுறாங்க. அப்ப இந்த ஓட்டர்ஸோட ஃபாதர் நேம் வர வேண்டிய இடத்துல GHJK, GOGK, HG, MCAO அப்படின்ற ஒரு ஆல்பபெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி போடப்பட்ட அதற்கு பின்னாடிலாம் என்ன இருக்குங்க, 0ன்றது ஹோம்லெஸ். அப்போ இந்த மாதிரி பேர் இல்லாத ஃபாதர் பேர் இருக்க வேண்டியதுல இந்த மாதிரி எழுத்துக்கள்லாம் இருந்தா அவங்க என்ன லெஸ்ஸுங்க கேட்பாங்க இல்லைங்களா? முறைகேடு நடந்து போச்சுங்க எப்படியோ, அது எப்படி நடந்தது தெரியலங்க. நாங்க உடனடியாக செக் பண்ணி அடுத்த தடவை இந்த தப்பெல்லாம் நடக்காம பாத்துக்கிறோம், நடந்த தவறுக்கு நாங்க என்ன பரிகாரம் பண்ண முடியுமோ அதை நாங்க பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லலன்னா கூட பரவாயில்ல. ஆனா பாருங்க 0ன்ற நம்பருக்கு பின்னணியில் தெருக்களில் வசிப்பவர்களும் ஒரு சப்பக்கட்டு. வாக்குச்சாவடியில் பதிவான சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்கன்னு கேட்டா ஐயோ பெண்கள் ஓட்டு போட்ட வீடியோவை கேட்கிறாரு அப்படின்னு பாருங்க கொடுக்குற இன்னொரு முட்டு. இது எல்லாத்துக்கும் மேல இவிஎம் மூலமாக தில்லுமுல்லே பண்ண முடியாது, நடக்காதுன்னு சொன்ன விஷயத்த சுப்ரீம் கோர்ட் ஒட்டுமொத்தமா உடைச்சிட்டாங்க ஹரியானா பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன் மூலமாக. இதெல்லாம் எதனாலங்க? நேர்மையான முறையில் தேர்தல் ஒருவேளை நடத்தி இருந்தால் இந்தியா கூட்டணி தான் பாருங்க 316 சீட்டுகளில் வென்றிருக்க வாய்ப்பு இருக்கு. இதை யாருங்க சொன்னது? ராகுல் காந்தி அவர்கள் தான் சொல்லியிருப்பாரு. ஏன்னா இதற்கு முன்பாக பாரத் ஜோடோ யாத்திரை போனாரு. இன்னைக்கு பாருங்க பீகார் மாநிலத்தில் வாக்காளர் அதிகார யாத்திரை அப்படின்ற ஒரு தலைப்புல அவர் தான் இப்ப போயிருக்காரு. கூட்டமா சேர்ற அந்த இடத்துல பாருங்க அவர் தான் இதை போலாம் பேசியிருப்பாரு. எந்த ஒரு பிரச்சனை இல்லாம தேர்தல் நடந்தா நாங்க தான் 316 சீட்டு ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு அவர் பேசியிருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். அவரு பேசலங்க. நிர்மலா சீதாராமன் அவர்களின் கணவரும் பொருளாதார நிபுணரான பரகாலா பிரபாகரன் அவர்கள் தெரிவித்திருப்பது, Speculation is that the NDA BJP benefited by 79 seats. If that were not the case, the NDA BJP would have been 213. And India Alliance could have been, instead of 237, 316. On the basis of this, some people are raising. எந்த ஒரு மோசடி இல்லாமல் நேர்மையான முறையில் தேர்தலை நடத்தி இருந்தால் கண்டிப்பாக இந்தியா கூட்டணி தான் 316 இடங்களை வென்றிருக்கும் என்று. அப்ப என்ன சொல்ல வராரு? இவிஎம் மூலமாக இந்த ஹரியானா மாநில பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன் நடந்த மாதிரி தில்லுமுல்லி ஏதோ பண்ணிட்டாங்கன்னு சொல்ல வராரா அப்படின்னு சொல்லலாம். இப்ப இவிஎம் மூலமாக மோசடி நடக்குதுன்ட்டு முதலாக காங்கிரஸ் கட்சி சொல்லலங்க, பிஸ்கேஜேபி கட்சி தான் சொன்னாங்க. முதலில் இந்த இவிஎம் மேல எங்களுக்கு டவுட்டா இருக்குன்ற ஒரு பிரச்சனையை ஆரம்பித்தது எல்கே அத்வானி அவர்கள். அடுத்து பாருங்க பிஸ்கேஜேபி கட்சியை சேர்ந்த ஜிவிஎல் நரசிம்ம ராவ் என்பவர் டெமோக்ராட்டி அட் ரிஸ்க் அப்படின்ற ஒரு ஹெட்டிங்ல இந்த இவிஎம் மிஷினை பத்தி ஒரு புத்தகமே எழுதியிருக்காருங்க. அப்ப இந்த இடத்துல எப்படிங்க வடிவேல் கேட்கிற மாதிரியே நமக்கு வந்தா ரத்தம், இதே மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? நமக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லும் போது இவிஎம்ல பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு பிரச்சனையை கலப்ப வேண்டியது. இவிஎம்ஐ குறித்து இதுல எந்தெந்த அளவுக்கெல்லாம் தில்லுமுள்ளு எப்படி எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு டெமோக்ராட்டி அட் ரிஸ்க் அப்படின்ற ஒரு ஹெட்டிங்ல புத்தகமே எழுத வேண்டியது. இதே பாருங்க இவங்க ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்த பிறகு எதிர்கட்சியை சேர்ந்தவங்க இவிஎம் மேல சந்தேகம், நீங்க கலப்புற மாதிரியே கலப்பனா ஐயோ ஜெயிக்க முடியலன்ற வைத்தறிச்சல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக மிஷின் மேல பழிய தூக்கி போடுறாங்களேன்ட்டு உருட்ட வேண்டியது. ஆனா பாருங்க இவங்க இதனால் வரை உருட்டு எல்லாமே இதே மிஷின் மூலமாகவே சுத்தமா உருண்டோடி போச்சு. அப்ப இதன் மூலமாக தெளிவாக 2 விஷயம் தெளிவாகுது. நடந்த ஓட்டு திருட்டு உண்மை அப்படின்னு அனுராக் தாக்கூர் எம்பியே பாருங்க பிஸ்கேஜேபி கட்சியை சேர்ந்த எம்பியே ஒத்துக்கினாரு. எதிர்கட்சியே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும் போது அப்ப எதிர்கட்சியே செய்ய முடியும்னா உங்களால ஏன் செய்ய முடியாது, நாங்களும் கண்டிப்பா பண்ணோம் அப்படின்ற ஒரு உண்மையை ஒத்துக்கினாரு. அதே மாதிரி இவிஎம் மூலமாக ஓட்டு தில்லுமுள்ளு பண்ண முடியும்ட்டு பாருங்க அதிகாரபூர்வமாகவே உண்மை வெளியே வந்துச்சு. அப்ப எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இப்ப எதிர்கட்சி இந்தியா கூட்டணியும் பாருங்க அதிமுக உட்பட ஓட்டு திருட்டில் ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லும் போது அப்ப அவங்க பதவியெல்லாம் பாருங்க ராஜினாமா பண்ணுவாங்க, எம்பி பதவியெல்லாம் ராஜினாமா பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. பிஸ்கேஜேபி கட்சி ஓட்டு திருட்டில் ஈடுபட்டாங்கன்னு உண்மையை ஒத்துக்கும் போது நீங்களும் ராஜினாமா பண்ணிட்டுங்க, ஒட்டு மொத்தமா பாருங்க ஆட்சியை கிடைச்சிருங்க, மறு தேர்தல் வைங்க, மறுபடியும் பாருங்க மக்கள் கிட்ட ஓட்டு வாங்கி யாரு ஜெயிச்சு ஆட்சி அமைக்கிறாங்கன்ட்டு மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பு மக்கள் கிட்ட விட்டுருங்க. எப்போ ஒட்டுமொத்தமா ராஜினாமா பண்ண போறீங்க அப்படின்னு இன்றைக்கு நாடு முழுக்க கேட்டுங்கிறாங்க.
நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கேச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த, அது முக்கியமா பாருங்க, தலைமை தேர்தல் ஆணையர் தியானேஷ்குமார் அவர்கள் சொன்ன இந்த ஓட்டு போடுற வீடியோவை கேட்கறாரே அப்படின்னு சொன்ன இந்த விஷயத்தை குறித்தும், இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயங்களை குறித்தும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்துக்களை கண்டிப்பா பதிவு பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.